வெளிநாட்டில் இருக்கிற காஞ்சூரிங் பேயிலிருந்து இப்போதைக்கு நம்ம ஊரில் குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்காங்களே அரண்மனை முனி பேய் வரைக்கும் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஜஸ்ட் பேயின்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்கு கோயில் மசூதி சர்ச்சுன்னு போய் அழிப்பாங்க. பட் அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவிலே பேய் கோவிலாக இருந்துச்சுன்னா மச்சா இருட்டாக இருக்குடா, நான் கதை ஒன்றும் புரியல. போய் சேர்ந்துருவோமா போக வேண்டிய இடத்துக்கு? டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பாரு அங்கே தான் ஒரு கோயில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அமானுஷமாக எதாவது நடந்துச்சுன்னா அந்த கோயிலுக்குள்ளே போயிடலாம், சேஃப். ஓகேடா ஏதோ சொல்கிற, பார்த்துக்கலாம். டேய் மச்சான் அங்கே ஏதோ வெள்ளையாக உருவம் நிற்கிற மாதிரி இருக்குடா, வேணா அந்த கோயிலுக்குள்ளே ஓடிடலாமா அப்படிங்கிற எனக்கும் லைட்டாக தெரியுதுடா கதறது. சரி சரி அந்த கோயிலுக்கு இது பாரு, உள்ள போ. A few moments later. வா மச்சான் கோயில்டா, உள்ள சிவலிங்கம் வேற இருக்கு, சேஃபா? சேஃப் தான்டா. டேய் மச்சான் அங்கே பாடுறா. டேய் என்னடா மச்சான் அந்த உருவம் உள்ள வருதுடா, எதோ உள்ள வருதா? என்னடா ஏதோ பேய் வராதுங்கிறாது கோயிலுக்குள்ள, அது என்னடா நான் வீட்டுக்கு வந்து புது பொண்ணு மாதிரி வலது காலத்தை வச்சு வந்துருக்குது, என்ன கதை ஒன்றும் புரியலையடா. அந்த போட பாடுறா, பேய் கோயிலா? இந்த ஒரு கான்வர்சேஷன் கற்பனையா இருக்கலாம், பட் பேய் கோவில்ன்றது கற்பனையா? நெவர். அப்படி ஒரு கோயில் உண்மையிலேயே இருக்கு. அந்த ஒரு கோயிலை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் தான் கிருஷ்ணா, கிறிஸ்தட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒரு கதை ஆரம்பிக்கப்பட்டது கிபி 7ஆம் நூற்றாண்டுல. அந்த காலகட்டத்தில் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரை சொல்லும் போதே புல்லிருப்பு ஏற்படுத்தக்கூடிய பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். இவர் சாதாரணமாக மற்ற அரசர்கள் மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு நாட்டுக்கு போனோம், அந்த நாட்டை கைப்பற்றணும், தன்னோட நாடை விரிவடைய வச்சோம், அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டி தன்னோட ஆட்சியை பெருக்கணும், உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லாமல் இவரோட கான்செப்டே ரொம்ப வித்தியாசமானது. இவரோட ஆர்வம் எல்லாமே கலை, கட்டிடக்கலை, ஆன்மீகம், இது மூணையுமே சுற்றி இருந்துச்சு. ஆனால் இவர் போர்க்கலை சலைச்சவர் கிடையாது. மண்டகப்பட்டு குகை கோயில், மாமண்டூர் குகை கோயில், சாலுங்குப்பம் கோயில், திருச்சிராப்பள்ளி, லலிதாங்குப்பம் பல்லவ கிரகம், சிங்காலத்து குகை கோயில், சிறுகாடு குரங்கணி, சீயமங்கலம் குகை கோயில், இப்படி பல கோயில்களை சொல்லிக்கிட்டே போலாம். இவரை கட்டின வித்தியாசமான கோயில்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு இதுவரைக்கும் சிறப்பா இயங்கிட்டு இருக்குன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்து அவர் கலைத்திறமை, ஆன்மீகம் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் பொதுவாக நமக்கெல்லாம் தோணும்ல, இப்போ நம்ம கேம் விளாண்டுட்டு இருக்கோம், அதில் 10 லெவல் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை விளையாடும் போது 10 லெவலை தாண்டி 11ஆவது லெவல் போகணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு ஒரு எய்ம் வச்சுட்டு விளையாடுவோம் இல்லையா? அதே மாதிரி இவரும் வைக்கிறாரு ஒரு சேலஞ்ச் தனக்கு தானே. இப்போ நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன், அந்த கோயிலில் ஒரு ஆன்மீகமாகவும் இருக்கணும், பார்க்க வித்தியாசமாகவும் இருக்கணும், மனித சக்தி அந்த கோயிலுக்கு போச்சு அப்படின்னா ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கணும். கான்செப்டோட கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஒரு கோயில். காஞ்சிபுரத்தில் கட்டின கோயில், பேய் கோயில். கோயிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு கல்லில் வெட்டப்பட்ட ஒரு குகை, உள்ள ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும் இருக்கும். அதுதான் இந்த ஒரு கோயில். அதை இவர் என்ன கான்செப்டோட கட்டினாருன்னா, மனித சக்தியும் ஒரு ஆன்மீக சக்தியும் இணையக்கூடிய ஒரு கான்செப்ட்ல கட்டப்பட்ட கோயில் தான் அந்த ஒரு கோயில். இதுவரைக்கும் மக்களால் பார்வைக்கு வைக்கப்பட்டும் இருக்கு. வெளியே இருந்து அந்த கோயில் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் உள்ள போக போக ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு போயிட்டு வந்தால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் அவர் பிளான் பண்ணபடி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கோயிலுக்கு ஏன் பேய் கோயில்னு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே என்ன மாதிரியான விளக்கங்கள் இருந்துச்சுன்னா, அந்த கோயில் ஏதோ பேய் ஓட்டுறதுக்கு உபயோகப்படும் போல், அதனால் பேய் கோயில்னு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் காலப்போக்கில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த கோயிலில் ஏதோ அமானுஷமான விஷயங்கள் இருக்குது, பேய்கள் நடமாட்டமும் இருக்குது, அதனால தான் அந்த கோயிலுக்கு பேய் கோவில்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி அந்த ஊர் பொதுமக்களும் அந்த பேய் கோயிலை சுற்றி இருக்கிற கிராம மக்களில் மூதாட்டிகளும் பாட்டிகளும், அந்த கோயிலுக்கு நீங்கள் ராத்திரி 7 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு நிழல் உருவம் உங்களை பின்தொடர மாதிரியே இருக்கும், யாரோ முணுமுணுப்பு சத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்கும், அதை தொடர்ந்து யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டுட்டு இருந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறிவியல் உலகத்தில் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, போங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்போ 7 மணிக்கு தானே அந்த கோயில் போகக்கூடாது, நாங்கள் போகிறோம் 9 மணிக்கு போகிறோம், 9 o'clock போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு அம்புலி படத்தில் அந்த பேய் அடிக்கிறதுக்கு கிளம்புவாங்க பார்த்தீங்களா, அந்த மிருகத்தை அடிக்க. அதே மாதிரி இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸுக்காக
நைட்டு 9 மணிக்கு போகிறதா ஒத்துக்கிட்டாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வேணாம் போகாதீங்க, அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறத எதிர்த்தும் இந்த 4 இளைஞர்கள் அந்த கோயிலுக்குள்ளே நைட்டு 9 மணிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. போன அந்த ஒரு நாள் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அந்த கோயில் உள்ளே போயிட்டு கரெக்டாக அரை மணி நேரத்தில் அந்த கோயிலோட அந்த சிலைக்கு பின்னாடி இருந்து, குகைக்கு பின்னாடி இருந்து யாரோ போங்க போங்கன்னு கனத்த குரலில் அலறுற மாதிரி ஒரு சத்தம். அது அங்கே இருக்க 4 பேருக்கும் கேட்டிருக்கு. ஆனால் ஒரு பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான், மூச்சு திணறபடி இருந்தான். சுற்றி இருந்த அந்த 3 இளைஞர்களும் அந்த பையன்கிட்ட போயிட்டு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறப்போ அந்த பையனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல, சரியாக மூச்சு கூட விட முடியல. இருந்தும் அந்த 3 பசங்களும் ஏதோ குரல் கேட்குது அப்படின்னு 4 பேருக்கும் கேட்டனால அதனால் பயந்து வெளியே ஓடி வந்ததை பார்த்த ஊர் மக்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இங்கே ஏதோ ஒரு விஷயம் அமானுஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியே வந்த அந்த இளைஞர்கள் கிட்ட பொதுமக்கள் கேட்ட பொழுது அந்த இளைஞர்கள் சொன்ன பதில், யாரோ எங்களை போங்க போங்கன்னு சொன்னாங்க, அது எங்களுக்கு கனத்தமான குரலில் கேட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கு, எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்ற ஒன்று சொன்னோன்னே ஊர் பொதுமக்கள் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இங்கே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குன்னு. அதை தொடர்ந்து அந்த பையன் 4 நாளாக பேசவே இல்லையாம். ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி அந்த கோயிலில் இருந்திருக்கு. ஒருவேளை அது அவங்களுக்கு இல்யூஷனாக தோணியிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பழைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு பேய் கோயில்னு வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்திருக்கு. பேய் அப்படின்றதுக்கு ஆன்மீக சக்தி, தெய்வீக சக்தி அப்படிலாம் பொருள் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னால் கூட ஊர் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இது என்ன வேணா இருந்துட்டு போகுது, ராத்திரிக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ளே போனால் எங்களுக்கு ஏதோ அமானுஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நாங்கள் ராத்திரிக்கு மேலே போக மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறது கூட கேட்காம இங்கே ஏதோ ஒரு விஷயம் அமானுஷ்யமாக இருக்குது அப்படின்றத மைண்டில் ஏற்றிட்டு அந்த கோயிலுக்கு இதுவரைக்கும் இன்னைய நாள் வரைக்கும் ராத்திரி 7 மணிக்கு மேலே போகிறத தவிர்த்துட்டும் வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் சுற்றி இருக்கிற கிராம மக்களும் அதை முழுமையாக நம்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன வேணால் நம்பிட்டு போட்டோம், கேட்குற நமக்கு இது நம்பகத்தன்மையோடு இருக்கா, கோயிலுக்குள்ளே எப்படி பேயோட ஒரு நிழல் உருவங்கள் அப்படி வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி அமானுஷ்யமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு சில டவுட் தோணுது. ஆனால் புராணங்கள்லையும் சில பல விஷயங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சிவன் கோயிலில் வந்துட்டு பேய் வழிபாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி இப்படி நடந்திருக்கலாம். இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு. ஒருவேளை நீங்க காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியே நின்னு ஜஸ்ட் 1 நிமிஷம் அந்த கோயிலை உத்து பாருங்க. அந்த மெல்லிய காத்துல உங்களுக்கான விடை கிடைச்சாலும் கிடைக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு விஷயம் உண்மையா? இல்ல இது கற்பனையா? அவங்களுக்கு இல்யூஷனா? ஒருவேளை இது இப்படி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கும்ல? அத கீழ கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றோம். இன்னும் நம்ம கிறிஸ் தாட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய்.